இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 32ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் லாத்திரன் பசிலிக்கா பேராலய நேர்ந்தளிப்பு விழாவையும் தாயம் திரு அவையோனி இணைந்து நாம் கொண்டாடுகின்றோம். லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடராகிய யோவான் நாமத்திலே ஏற்படுத்தப்பட்ட பெரிய கோவில் என்று சொல்லலாம். ஆக இது ரோமாபுரியிலே 4 பேராலய நேர்ந்தளிப்பில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதோடு இணைந்து இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 32ஆம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடிய நேரத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் தான் கண்ட கனவை அனுபவமாக சொல்கின்றார். என்னை ஒருவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கூட்டிச் செல்கின்றார். கிழக்கு பகுதியிலிருந்து நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் என் கரத்தை பிடித்து உள்ளே பலிப்பீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது கிழக்கு பகுதியில் இருந்தும் தெற்கு பகுதியில் இருந்தும் நீரானது அங்கே ஓடையாக செல்கின்றது. அது எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த ஆற்றினுடைய இரு பகுதியிலும் செல்வம் கொழிக்க அனைவரும் வாழ்வு பெறுவதன் பொருட்டு அங்கே பூத்து விளங்குகின்றது, காய்த்து கனிகின்றது. அது கடலில் சேரும் பொழுது கூட அந்த உப்பு நீரானது நல்ல நீராக மாறுகின்றது என்பதை தான் கண்ட கனவை அனுபவமாக இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் இறைவாக்கினர் எசேக்கியேல். எதை குறிக்கின்றது? நாமும் பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு புனித வாழ்க்கைக்கு நாம் செல்லும் பொழுது அனைத்தும் அமுக்கி கொழுக்கி சரிந்து விழும்படி கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதை இன்றைய முதல் வாசகம் சாலச் சிறந்ததாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடிகளார் அழகாக சொல்கின்றார், நீங்களே கடவுள் கட்டும் கட்டிடம். ஆனால் அந்த அடித்தளம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது பல அநீதிகள் கொண்ட ஆலயமாக சில நேரங்களில் எழுப்பப்படலாம். ஆனால் இறுதியாக அவை தகர்க்கப்படும். ஆனால் தூய ஆவியால் கட்டப்பட்ட கட்டிடமானது எவராலும் அழிக்க இயலாது. அத்தூய ஆவி நீங்களே என் சாட்சிகள் என்ற வாக்கிற்கு இணங்க நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தூய இல்லமாக, தூய கட்டிடமாக நம் ஆன்மாவை எடுத்துரைக்கின்றார் புனித பவுலடிகளார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. யார் செல்வத்தின் மீது நாட்டம் கொள்கின்றாரோ அவர்கள் கடவுள் மீது கொண்ட ஈர்ப்பையும் அன்பையும் குறைக்கின்றது. ஆனால் கடவுள் மீது அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு கொள்ளும் பொழுது, விருப்பத்தோடு செயல்படும் பொழுது அவர்கள் நினைத்ததை விட கடவுள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலக நாட்டத்தில் நம்மையே மாய்த்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் என்று சொல்கின்றார், எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை போல நாம் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழகிய தூய ஆவியின் கட்டிடமாக நாம் இறைவனுக்கு பணி செய்யும் பொழுது, இறைவனோடு பயணிக்கும் பொழுது அனைத்து செல்வங்களும் என கருதப்படும். ஆண்டவர் இந்த கொள்ளைகள் மூலமாக சொல்வதை போல இவை அனைத்தும் குப்பை என கருதுகின்றேன். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாக இந்த செல்வம் என்பது எனக்கு குப்பை என கருதப்படுகின்றது என்பதை போல நாமும் இறைவனின் நாமத்திலே நம் பயணத்தை தொடர்ந்து செய்வோம், செல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.